ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம் பாடல் 59. அதற்கு முன் இறை வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம் பாடல் 59. முதலில் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது 59வது பாடலை பார்க்கலாம். பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரமமான்மா காய்ச்சிய பாலில் நெய் போல கலந்து ஒன்றாங் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என உன்னை அருந்தினி பிரித்து கொள்ளே. இந்த 59வது பாடலில் லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம் என்று 2 பகுதிகளை கூறுகிறார். அதாவது முந்தைய பாடலில் தத்து துவம் என்ற 2 பதங்களை சொல்லியிருக்கிறார். அதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், புகழ் பதம், அதாவது நான் 58வது பாடலில் சொல்லிய பதங்களாகிய தத்து துவம், அந்த 2 பதங்களை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அது 2 விதமாக இருக்கிறது. பொதுவாக காணப்படும் லிட்ரல் மீனிங் என்று சொல்லுவோமே, அது வாச்சியார்த்தம் என்றும், இம்ப்ளைடு மீனிங் என்னும் சொல்லுவது உள்ளர்த்தம் கொண்டது என்பதை லட்சியார்த்தம் என்றும் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த 59வது பாடலில் ஆரம்பிக்கிறோம். இதற்கு முந்தைய பாடலில் சைத்தன்யமானது எவ்வாறு கற்பனையாக 4 விதமாக நம்மால் பார்க்கப்படுகிறது என்று கூறி, பிரம்மம், ஈசன், கூடத்தன், ஜீவன் என்று 4 பெயர்களால் அழைத்தாலும் அந்த சைத்தன்யம் ஒன்றுதான் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது நம் பிரித்து பார்ப்பதையும் எப்படி ஒன்றாக சேர்ப்பது என்று கூறுகிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பதங்கள்னு பார்த்தா, பூச்சிய ஈசனும் ஜீவனும், பூஜிக்கத்தக்க ஈசனும் பூஜிக்கும் ஜீவனும், அது வாச்சியார்த்தத்தில் தத்து துவம் என்னும் சொல்லும்போது வாச்சியார்த்தத்தில் தெரிகிறது. ஆனால் லட்சியார்த்தப்படி பார்த்தால் தத்து என்பது பிரம்மம், துவம் என்பது உனக்குள் இருக்கும் சைத்தன்யமாகிய பிரம்மமாகிய கூட்டஸ்தன். அப்போ அந்த வெளி பிரபஞ்சங்களில் உலகம் முழுவதுக்கும் ஒரு ஆதாரமாக உள்ள பிரம்மமும், மேக்ரோகாசத்தில் இருக்கிற பிரம்மமும், உனக்குள் இருக்கும் சைத்தன்யமாகிய கூட்டஸ்தனும் உயர்ந்த மலமிலா, அதாவது குற்றங்கள் எதுவும் இல்லாமல் அப்பழுக்கு இல்லாத சுத்த ஆத்மாக்கள். நீ கற்பனை செய்து கொண்டு வெளியில் பார்க்கிறாய், நீ பூஜிக்கும் ஈசன், ஈசனுக்கு மாயா உபாதி உண்டு, ஜீவனுக்கு அவித்யா உபாதி இருக்கிறது. அதனால் இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், பாலில், காய்ச்சிய பாலில் உள்ளிருக்கும் நெய்யை நீ எப்படி அறிவாய்? அதை நன்றாக காய்ச்சி கடைஞ்சு அதை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கி, புரிகிற மாதிரி நீ இந்த விஷயங்களை நல்ல தீவிரமாக ஒரு குருவின் மூலம் ஆராய்ச்சி பண்ணி, அதன் மூலமாக அந்த காய்ச்சிய பாலில் உள்ளிருக்கும் நெய் போல நீதான் அந்த நெய் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. ஜீவனை சிவத்தோடு சேர்த்து உன்னை நீ அறிந்து கொள் என்று கூறும் அழகான பாடல் இது. Now let us see the substance of the mantra in English. In the previous verse, Guru said the Chaitanyam is one, not as we know by different names, Brahman, Kutastan, Ishan and Jivan. In this verse 59, he explains the reach or the attainment of Lakshyartha through Vachyartha. Vachyartha means literal meaning of Tat and Tvam Pada. So literal meaning is
Ishan and Jivan. Tatu indicates Ishan and Jivan. And Lakshyartha, that is the implied meaning is for Tatu and Tvam, is Brahman and the Kutastan within the Sharira of the Jiva. So, if this understanding, one should understand that Jiva and Ishvara have limitations. So, they are not Suddhatmas, they have Upadhis. Ishvara has Upadhi of Maya and Jiva has Upadhi of Avidya. But the Lakshyartha, the Brahman and the Ishwaran, Brahman and Kutastan within the body or Malamila Brahmanam Anma. So, these indicates the Lakshyartha. So, Almighty, omniscient and omnipresent Brahman is the one known as Pujyam in this verse. He is given as Pujyam. And Pujyam in the only in this the whole Purnam Pujyam Brahman or Ishwaran, Jivan and Anma. So you should understand this with the Tvam Padam and Tat Padam, and it should be understood through Lakshyartham, the true, pure meaning, and Vachyartham, literal meaning. So, the Ishan, the worship is called Pujyaha. Jiva who worships is Pujyakaha. So, Brahman is the master and Ishvara, Jiva are all dasas. Kutastha is the master in Adhyatmika level. And for him, to him Jiva is the dasa, Shevaka. So, tier 1 is with the Kutastan, the Brahman is with Kutastan, the Nirguna Swarupa, that is the Lakshyartha, and Jiva and Ishwaran who have Upadhis are in the second tier, Saguna Rupa, and they are the Tvam-pada Vachyarthas. So this is the meaning one should understand. So Brahman is Mahakasam, Jiva in his purest Kutastha Swarupa is seen in Dharakasam. All pure cosmic level is Brahman and all pure in Adhyatmic level is Kutastha. The difference between this Vachyartha and Lakshyartha should be understood by the sadhaka. This verse on Vakya and Lakshyartha takes an analogy of ghee that is hidden in the milk. The analogy that is brought out here is the heated condensed milk that contains the butter within that needs to undergo certain process. The process involves the boiling, condensing it, adding the inputs, that is curd, and then churning it to get butter and boiling it to get ghee. Like this, the sadhaka should do Shravana Manana Nidhityasana under a guru, and upon clarity, he becomes the Lakshyartha and he becomes the Ajyam, he becomes the pure ghee. So, in another way, Brahman is Pujyan, is adorable, worshipable. Jiva is Pujakaha, one who worships, but all are within that Purna Brahman only. So, this difference should be understood clearly by the sadhaka. So, to put it in a nutshell, let's take it like this. Lakshyartha, that is Brahman, that is Nirguna Brahman, and Kutasthan within the cosmic level. And Vachyartha is Ishvara with Upadhi and Jiva with Upadhi. So now, to reach the Lakshyartham, what we should do? We should remove the Upadhis to reach the highest level. So thus the steps needed to be taken to get relief from Maya and ignorance. It is seen in Ishvara Jiva combination that has to be removed. So Tat and Tvam Padam gets into one single entity, and when you say Tat Tvam Asi, the both are aligned and it is never dual. So that is the meaning of this verse. Om Shri Gurubhyo Namaha.